ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இப்போது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம 2 காஷ்மீரி மிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தோம், அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சிருங்க. இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.